லாஸ்ட்டாக GTA 5 வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் GTA 5 ப்ளே பண்ணுறது டைம் வேஸ்ட் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அதில் இன்னொன்று சொல்லியிருந்தேன், ஒவ்வொருத்தருடைய வேலையை பொறுத்து அப்படின்னு. அதை நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க, ஒரு சிலர் புரிஞ்சிக்காமல் கோவப்பட்டீங்க. நான் எதை வச்சு அப்படி சொன்னோம்னா, GTA 5லாம் நம்ம ப்ளே பண்ணோம்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், தனி உலகத்துக்கே போன மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக அடிக்ட் ஆயிடுவோம். இதனால் அதிகமாக ஃப்ரீ டைம் இல்லாதவங்க இதை ப்ளே பண்ணாங்கன்னா, ஒருவேளை அவங்களுடைய வேலையை ஒதுக்கி வச்சுட்டு இதை ப்ளே பண்ணுறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுக்கு அதிகமான வாய்ப்பு. இதை நானே அனுபவிச்சிருக்கேன். ஒரு வருஷம் முன்னாடி சும்மா ஓசியில் ஒரு வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணேன் இந்த GTA 5. ஓசியில் வாங்குறனால என்னமோன்னு தெரியல, ஒரு 3 லெவலுக்கு மேலே அதில் லெவலே காட்டலை, லெவலே முடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் நான் டவுன்லோட் பண்ண ஒரு மாதத்துலேயே கேம் ஓப்பன் பண்ணால் ஓப்பனே ஆகாது. அந்த மாதிரி ஆகிட்டு கடைசியில் டெலிட் பண்ணி. ஸோ இவ்வளோத்துக்கு நான் என்ன பண்ணுவோம்னா, சும்மா சீட் கோடு போட்டு மிலிட்ரி கூட போய் சண்டை போடுவேன். அதுக்கே அவ்வளோ அடிக்ட் ஆகிடும். டெய்லி என் ஒர்க்கை முடிச்சுட்டு ஈவினிங் சேனலில் ஒரு 4 மணி நேரம் லைவ் போடுவேன். ஆனால் அதுவுமே என்னால் போட முடியாமல் போயிட்டு, ஏன்னா இதில் இன்ட்ரெஸ்ட்டாக விளையாட லாஸ்ட்டில் அதுவே ஓப்பன் ஆகாமல் போனனால தான் டிலீட் பண்ணி விட்டுட்டு போயிட்டு. பட் இப்போ லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் மாறிட்டுங்கிறனால காசு கொடுத்து வாங்கலானே வாங்கிட்டேன். நீங்களே பாருங்க, தரமாக இருக்கும் ஒவ்வொரு லெவலும். ஆனால் வாங்கி ஒரு வாரம் கூட ஆகலை, அவ்வளோ லெவலையும் முடிச்சிட்டேன். அதுலேயும் லாஸ்ட்டாக மணிகேஸ்ட மாதிரி தங்கத்தை திருடிட்டு தப்பிச்சு போனோம் பாருங்க, இந்த லெவல் அல்டிமேட்டாக இருந்துச்சு. இதனால தான் நான் சொன்னேன், GTA 5ல விளையாடணும்னா நமக்கு தனியாக டைம் இருக்கணும். அதுக்குன்னு டைம் ஒதுக்கி ரசித்து விளையாடும் போது தனி ஃபீலிங் தான். வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நான் இதுக்குங்க இது 1500 கொடுத்து வாங்க என்கிட்ட கேட்டால், அதிகமாக ஃப்ரீ டைம் இல்லாட்டி இதை விளையாடாதுங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக விளையாண்டுட்டு இருப்போம், அந்த டைமில் இன்னொரு வேலை வரும்போது செம்ம டென்ஷன் ஆகும். ஏன்னா தனி உலகத்தையே உள்ள உருவாக்கி வச்சிருக்காங்க, ஒவ்வொன்றையும் பார்த்து முடிக்கிறதுக்கே நாளாயிரும். ஆனால் ஸ்டார்டிங்கில் என்னமோ கேமு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக தான் விளையாண்டுட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் தான் அது ஒரு எமோஷனாகவே ஆகிட்டு. ஏன்னா இந்த கேமோட எண்டு தான், இதோட லாஸ்ட் லெவல் தான். அதை முடிக்கிறப்போ இந்த கேமோட நம்ம எமோஷ்னலாகவே மிக்ஸ் ஆகி, நான் நினச்சிருந்தா யூடியூப்பில் அடித்து பார்த்துருக்கலாம் லாஸ்ட் லெவல் என்னன்னு. அதில் இருக்கிற சுவாரஸ்யம் போயிடும் அப்படிங்கிறனால விட்டு. திடீர்னு நமக்கு துரோகம் பண்ண ஒருத்தனை காரில் பேக் பண்ணி குட் பாய் மை ஓல்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லி கடலில் தள்ளி விட்டு வெடிக்க வச்சிருவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு 3 ஃப்ரெண்ட்ஸும் தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுவாங்க. எழுத்துலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, லெவலெல்லாம் முடிஞ்ச நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் அடித்து பார்ப்போன்ட்டு மைக்கிளுக்கும் ட்ரெவருக்கும் ஃபோன் அடித்தா எடுப்பாங்க. கூப்பிட போகும்போது உயிரோட தான் இருப்பாங்க, ஆனால் போனதுக்கப்புறம் செத்துருவாங்க. ஏன்னா நான் போகும்போதே 5 கேஸோட ஒரு ராணுவ படையோட தான் போவேன். சரி, ஒன்று மண்ணா பழகிட்டுமா, அதனால அடுத்து அதுக்கும் மனசு வரல. நானே ஒரு போலீஸ் வண்டி எடுத்துட்டு ரோட்டில் போய் உடையில விட்டுட்டு லைட்டை போட்டு நிற்பானுங்க. நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவிட்டு போகிற வரைக்கும் அப்படியே நிற்பானுங்க. போலீஸ் வண்டி சவுண்டு ஆஃப் பண்ண உடனே கிளம்பிடுவானுங்க. இப்படி தான் இப்போ டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.